கடந்த அத்தியாயத்தில் பூட்டவும் திறக்கவும் ஒரே சாவிதான் அப்படிங்கிறதுல மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் புறம் தள்ளி தனக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டுமென உறுதியாக சிலர் நிற்கிறார்கள். அதற்காக எதையும் செய்ய உறுதியோடு முனைகிறார்கள். நெல்சன் மண்டேலா சொன்ன கல்வி என்னும் ஆகச்சிறந்த கருவியை தேடி அடைகிறார்கள். நிகழ்த்த விரும்பியதை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாம் செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த துணிச்சல் நம்மகிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அத்தியாயத்துலேருந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போ அத்தியாயம் 11க்கு போகிறோம். இதனுடைய அணிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நம் நாட்டின் எதிர்கால தூண்கள் வேண்டியது, கற்கும் கல்வி வேட்கையோடு விளையாட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி பாலகுமரேசன், மேனேஜர், ரிட்டையர்டு, கார்ப்பரேஷன் பேங்க், கோபி, அவங்களுடைய கருத்து அது. இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். மோதி உடைத்து விடு பாப்பா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 11வது அலகினுடைய தலைப்பு. சாலை பயணங்களை ஒரு வகையில் வாழ்க்கை பயணத்துடன் ஒப்பிடத் தோன்றுகிறது. அதன் மூலம் ஏதேனும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கையில் ஒப்பிட்டு அறிவதும் நல்லதுதானே. ஆனால் பயணங்கள் அவ்வளவு எளிதானவை அல்ல. பயணங்களில் விபத்துகளுக்கான சாத்தியங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கின்றன. பயணிக்கும் எவரும் விபத்துகளை விரும்புவதில்லை எனினும் அவ்வப்போது தீண்டாமல் விடுவதில்லை. பயணம் பாதுகாப்பானதாய் அமைந்திட பாதை, வாகனம் சிறப்பானதாகவும் ஓட்டுநர் தகுதி வாய்ந்தவராகவும் மட்டும் இருப்பது போதாது. ஓட்டுநர் நம்பிக்கையும் கவனமும் மிகுந்தவராக இருந்தாலும் கூட விபத்துகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. விபத்துகள் 2 விதங்களில் வருகின்றன. சில விபத்துகள் பயணிப்பவரின் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளும் அடங்காமல் நிகழ்கின்றவை. பல விபத்துகள் திடீரென உருவாகும் தடைகளை உணர்ந்து தேவையான முடிவை எடுக்க தவறுவதால், தாமதத்தால் நிகழ்கின்றவை. உண்மையில் அந்த தடைகள் நாம் எதிர்பார்த்திடாதவை. அவற்றை உணர்ந்ததும் சுதாரித்து கட்டுப்படுத்தி திசை மாற்றும் வல்லமை கொண்டவர்களால் மட்டுமே விபத்தினை தவிர்த்து அடைய வேண்டிய இடம் நோக்கி பயணிக்க முடியும். 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கான பயிலரங்கு ஒன்றினை நிறைவு செய்த தருணத்தில் மாணவி ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். பேச ஆரம்பிக்கும் போதே கண்கள் துளிர்த்தன. என்னால் படிக்கவே முடியல சார். அழுகை வெடித்தது. அவரின் சட்டையில் முதல் மதிப்பெண் மாணவி என்னும் இலச்சினை இருந்தது. 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவராக இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டு முதல் மதிப்பெண் பெறுவார் என கருதப்படுபவராக இருக்கலாம். என்னம்மா ஃபஸ்ட் ரேங்க் பின் குத்தியிருக்க, அப்புறம் படிக்கிறதுல என்ன சிரமம்? பள்ளி, வகுப்பறை, பாடங்கள் பிரச்சனை இல்லை என்றார். மாநில அளவில் மதிப்பெண் பெறும் நம்பிக்கையில் இருக்கும் அந்த பெண்ணிற்கு பிரச்சனை அப்பாவின் குடிப்பழக்கம்தான். மனிதர்களுக்கான பெரும் கொடுமைகள் பெரும்பாலும் வீட்டிலிருந்தே தொடங்கிவிடுகின்றன. தொடர் குடி, அதனால் தினமும் சண்டை. அம்மா உயிரோடு இருப்பதே பெரும் போராட்டம். பொதுத் தேர்விற்கு 30 நாட்கள் இருக்கும் நிலையில்தான் தன்னால் படிக்கவே முடியவில்லை என கலங்கினார். அப்பாவிற்கு அறிவுரை சொல்லியோ குடி மீட்பு மையத்தில் சேர்த்தோ திருத்துவதற்கான கால அவகாசம் கிடையாது. என்ன ஹெல்ப் வேணும் என்கிட்டருந்து என கேட்டேன். தெரியல சார், என்னால் படிக்கவே முடியல. படித்தே ஆகணும், பயமாக இருக்குது. படிக்க முடியாட்டி செத்துருவேன் சார். உறைந்து போனேன். சட்டென பொறி தட்டியது. ஹாஸ்டல்லிருந்து படிக்கிறியா? ஒருபோதும் அம்மாவை குடிகார அப்பாவிடம் விட்டு வர முடியாது என்றார். தேர்வு முடியும் காலம் வரையிலான 2 மாதத்திற்கு விடுதியில் தங்குவதாக இருந்தால் ஏற்பாடு செய்கிறேன் என உறுதியளித்தேன். விடுதியில் தங்குவதற்கு தயங்கினார். என் கைபேசி எண்ணை கொடுத்து உதவி வேண்டுமெனில் அழைக்கச் சொன்னேன். பள்ளி நிர்வாகத்திடம் அந்த பெண்ணின் சூழலை சொல்லி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினேன். விடுதியில் சேர்க்க முடியுமெனில் அதற்கு என் நட்புகள் வாயிலாக உதவ முடியும் என்றும் கூறினேன். 1 வாரம் கழித்து அந்த பெண் அழைத்தார். விடுதியில் இடம் கொடுக்க பள்ளி நிர்வாகம் அவர்களாகவே முன்வந்ததாகவும், வீட்டிலிருந்தே வர விரும்பியதால் விடுதி மாணவிகளின் படிப்பு நேரம் வரை விடுதியில் படித்துவிட்டு பின் வீட்டிற்கு செல்ல ஒருவர் துணையாக ஒருவரை அனுப்ப முன்வந்திருப்பதாகவும் கூறினார்.
தேர்விற்கு 2 நாட்கள் முன்பு அழைத்து தாம் தேர்வை எதிர்கொள்ள முழுமையான நம்பிக்கையோடு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கிய கட்டமான பள்ளிப்படிப்பின் இறுதி ஆண்டில் அப்பாக்களே இத்தனை பெரிய தடையாக இருப்பார்கள் என அந்த பெண் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எதிர்பாராத தடைகள், முன் தயாரிப்பில்லாமல் நாம் சந்திக்கும் தடைகள், இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது என்னும் நம்பிக்கையை தகர்க்கும் தடைகள் ஆகியவற்றை சுதாரித்து கையாள தெரியாவிடில் அவை வாழ்வையே காவு வாங்கிவிடும். படிக்க முடியாட்டி செத்துருவேன் என்னும் ஆதரவு தேடும் அந்த குரல் தடையை கையாளும் ஆசுவாசம் என்றே சொல்லலாம். அந்த குரல்தான் இன்னொரு பாதைக்கு இட்டு செல்கிறது. திருமணம் குறித்த பெரும் நம்பிக்கைகளை சுமக்கும் சமூக அமைப்பில் திருமணம் நின்று போவதென்பது பெரும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு. திருவண்ணாமலை மாவட்ட கிராமம் ஒன்றில் ஒரு குடும்பம் திருமணத்திற்கு தயாராகி வந்த நிலையில் ஒரு சில மணி நேரங்கள் முன்பாக அரசு அதிகாரிகள் படையெடுத்து வந்து தடை விதிக்கிறார்கள். மணப்பெண்தான் திருமணத்தை நிறுத்தியது எனும்போது அதிர்ச்சி பல மடங்காகிறது. நிறுத்தப்பட்டதற்கான காரணம், மணப்பெண்ணான நந்தினி 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது மாணவி. அவருக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த மணமகனின் வயது 28. தாய் தந்தையை இழந்த நந்தினி பெரியப்பா வீட்டில் வளர்கிறார். தம் கடமைகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்னும் நோக்கில் திருமண ஏற்பாடுகள் செய்கிறார்கள். கல்வி மீது பெரும் கனவு கொண்டிருந்த அந்த பெண் மறுக்கிறார். படித்து பெரிய அளவில் அரசு பணியில் சேர வேண்டும் என்னும் விருப்பம் புறம் தள்ளப்படுகிறது. நந்தினியின் பயணத்தை தம் பொறுப்பை நிறைவேற்றும் கடமை என்னும் வடிவில் திருமணம் மூலமாக விபத்து ஏற்படுத்த முயல்கிறது குடும்பம். அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் திருமணத்திற்கு முதல் நாள் மாலை பள்ளி தோழி கொடுத்த நோட்டீஸ் ஒன்றிலிருந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரின் எண்ணுக்கு அழைத்து தமக்கு நிகழவிருக்கும் திருமணத்தை நிறுத்த வேண்டுகோள் வைக்கிறார். மாவட்ட சமூக நலத்துறை விரைந்து செயல்படுகிறது. மணப்பெண்ணே தன் திருமணத்தை நிறுத்துவது என்பது பெரும் அதிர்ச்சியை தருவது. அந்த பெண் தொடர்ந்து உறவுகள் மத்தியில் வாழ்வதில் சிக்கல்கள் உண்டு. அவரை மீட்ட மாவட்ட நிர்வாகம் அவர் விருப்பத்தின் பேரில் காப்பகத்தில் தங்க வைத்து படிப்பை தொடர உதவுகிறது. துணிச்சலாக குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்திய செயலை பாராட்டும் விதமாக தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் தமிழக அரசு நந்தினியின் வீரதீர செயலுக்கான விருதினை 1,00,000 ரூபாய் நிதியோடு வழங்கி பாராட்டுகிறது. அரசு அமைப்பின் பெரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்னும் கனவு கொண்டிருந்த நந்தினிக்கு இன்னொரு வாய்ப்பும் கதவை தட்டுகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் மிசௌரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய மேலாண்மை பயிற்சி நிறுவனம் நந்தினியை அழைக்கிறது. அந்த நிறுவனத்தில்தான் இந்திய ஆட்சிப் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 2018ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவியான நந்தினியை அழைத்த லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக பயிற்சி நிறுவனம் அங்கு பயிற்சியில் இருக்கும் இளம் IAS அதிகாரிகள் மத்தியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பினை அளித்தது. எதிர்காலத்தில் IAS அதிகாரி ஆக வேண்டும் என்னும் ஆசை கொண்டிருக்கும் நந்தினிக்கு 15 வயதிற்குள்ளாகவே IAS தேர்ச்சி அடைந்தவர்கள் மத்தியில் பேசும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. குடும்பமே திருமணம் மூலம் தடை ஏற்படுத்த முயன்ற போது அதை சரியாக கடந்ததாலேயே விருதும் பரிசும் வாய்ப்பும் புகழும் அந்த பெண்ணை அடைந்திருக்கிறது. தடையை கண்டு மிரண்டிருந்தாலோ தடைக்கு பணிந்திருந்தாலோ நந்தினிக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கும் அல்லது குடும்ப வாழ்க்கைக்குள் சிக்கி விழுந்திருப்பார். குழந்தை திருமணத்தை அரசு ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தும் நந்தினி, மாணவிகளும் பெண்களும் இந்த சமூகத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் அவற்றை கண்டு அச்சம் கொள்ளக்கூடாது என்கிறார். மேலும் அச்சத்தை ஒதுக்கிவிட்டு போராட வேண்டும். பெண்களுக்கு அவர்களேதான் பாதுகாப்பு, மற்றவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என எதிர்பார்த்திருக்காமல் தாமே தமக்காக போராட வேண்டும் என்றார். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விபத்துகளை தவிர்க்க முடியாது. ஆனால் சீரான பயணத்தில் முக்கியமான இடத்தை எட்டும்போது சவால் விடும் தடைகளை நிதானித்து அதன் தன்மையை புரிந்து கொண்டால் கையாள்வது எளிதாகும். எதன் உதவியோடு தடைகளை தகர்க்கலாம் அல்லது தாண்டலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். மாற்றுப்பாதை சாத்தியமெனில் அதையும் பரிசீலிக்கலாம். எது தீர்வு என்பதை பதட்டமில்லாமல் யோசித்தால் மட்டுமே பயணம் நம் கைவசப்படும். சூழலும்
தடைகளும் எதுவாகினும் நமக்கு பயணம் முக்கியம் என்பதில் உறுதியாக நிற்க வேண்டும். ஒருபோதும் பயணத்தை கைவிடுவதோ தோல்வியை ஒப்புக்கொள்வதோ கூடாது. ஏனெனில் நாம் அடைய விரும்பிய இடம் நமக்கு உயர்வானது, நமக்கு மிகவும் தேவையானது. மேலும் அத்தியாயங்களை கேட்க லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.